ஏ அப்பா அப்பா எப்பா என்ன வெயில்றாது பா நெருப்பு மாதிரி அடிக்குதே இப்பதாண்டா கொஞ்சம் காத்து வருது இப்பதாண்டா கொஞ்சம் காத்து வருது அப்பா 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 என்ன வீட்டு மரண்டாது ஏன் வீட்டு மரம் தான் இங்க என்ன நின்னுக்கிற ஏன் மரத்தாண்ட மேடம் வெயில் மேடம் சரியான வெயில் இங்க எப்படி வெயில் இங்கேயும் அதே வெயில் தான் ஐயோ நான் நடந்து வரதுல இங்க பாருங்க என் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு மரம் கூட இல்ல அப்ப அதெல்லாம் மரமா இல்லையா எது அங்கெல்லாம் ஐயோ அங்க முள்ளு பத்தியா இருக்குப்பா முதல்ல இடத்த காலி பண்ணி அங்க போய் எங்கன்னா நில்லு இது எங்க வீட்டு மரம் கஷ்டப்பட்டு மரம் வச்சு தண்ணி ஊத்தி வளர்ப்போம் நாங்க நீ வந்து நிக்கிறதுக்கு தானே அது இல்ல புரியலையே கஷ்டப்பட்டு குட்டி செடியில இருந்து பெரிய மரம் வரைக்கும் நாங்க வச்சோம்னா நீ வந்து நிக்கிறதுக்கா அட போங்க மேடம் கிண்டல் பண்றீங்க நீங்க அவன் வெயில்ல இருந்து வந்திருக்கேன் நீங்க என்னமோ அவசியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீ கிண்டல் பண்ணல இங்க பாரு கிண்டல் நாங்க பண்ணல நீ பண்ணாத கிளம்பி இடத்த விட்டு எங்க வீட்டு மரம் இது எங்க வீட்டு இடம் இது எங்க லேண்டு இருக்கட்டும் மேடம் உங்க வீட்டு மரமா இருந்தானே மேடம் வெயிலுக்கு அங்கேயே வந்து நிக்கிறேன் இதுல என்ன மேடம் தப்புதான் இங்க நிக்க கூடாது போ அந்த பக்கம் யாருன்னா எதனா சொல்லுவாங்க இங்க வந்து நின்னா என் புருஷன் தானே அடிச்சிட போறான் போயிடு அவர் ஏன் மேடம் அடிக்கிறாரு எங்க வீட்டு மரத்தாண்ட நின்னா மேடம் மரத்துக்கு வெயிலுக்கு தானே மேடம் நிக்கிறேன் வெயிலா இருந்தா கூட வேற எங்கன்னா போய் நில்லையா மரத்தாண்ட நிக்காது இது எங்க மரம் இது மேடம் இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு மேடம் அது ரொம்ப தப்புலாம் இல்ல அது வெயிலுக்கு வந்து நின்னது ஒரு நிழல்ல வந்து நின்னது குத்தமா மேடம் குத்தம் தான் நீங்களே சின்ன பிள்ளைங்க வளர்த்தீங்க மேடம் இல்லன்னு சொல்லல மேடம் அதுக்காக வந்து வெயில்ல வந்து நிக்கிறான் எதுக்கு மரத்தை நடுறாங்க இந்த மாதிரி பறவைகள் வர்றதுக்கு வெயில்ல வந்து பறவைகள்லாம் வரட்டும் நீ எல்லாம் வரக்கூடாது மனுஷன் எல்லாம் வரக்கூடாது பறவைங்க செடி அதெல்லாம் வரட்டும் நீ கிளம்பு அங்க எங்கன்னா அதாவது அங்க ஒரு மரம் அந்த செடியில அங்க போற அப்படி போ இப்ப நீங்க லேடிஸ் நீங்க நிக்கிறீங்க நான் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணனா இந்த ஏரியா என்ன நீ ஏன் டிஸ்டர்ப் பண்ற ஏன் இடத்துல வந்து சவுட்ட காட்டி கூட்டி போனாங்க ஒண்ணு இங்க பாருங்க யாராவது இருக்காங்களா சுத்து வட்டாரத்துல எந்த ஆம்பளை இல்ல நான் பாட்டு நீங்க பாட்டுல அங்க நின்னியே நான் பாட்டுல வந்து நிக்கிறேன் என் வீட்டு ஏன்னா என் வீட்டு மரம் நாங்க நிக்கிறோம் உனக்கு என்ன வந்தது என்ன இருக்கணும் மேடம் அப்படி இருக்கும்போது உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றேன் நான் செவனே தான் நிக்கிறேன் வந்து என்ன நீ யாரையா டிஸ்டர்ப் பண்றதுக்கு செருப்ப கட்டி அடிப்பேன் மரியாதை யாரு நீ உன்ன மரியாதை டேக் ரெஸ்பெக்ட் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க நீ மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ கிளம்பு முதல்ல இந்த பக்கமா பேசிட்டு இருக்கீங்க செருப்பு அடிப்பங்கறியா ஆமா நிழல்ல ஓவரா பேசுற நாங்க கம்மன் இருப்போமா என்ன நிழல்ல பெரிய இதுதா மேடம் ஆமா நிழல் எங்களுதான் நிழல் எங்களுது எங்க மரம் எங்க நிழல் இந்த நிழலுக்கு எவ்வளவு காசு இந்த நிழலுக்கு எவ்வளவு காசு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் காசா சொல்லுங்க மேடம் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிழல்லாம் காசெல்லாம் விற்க முடியாது நிழல்லாம் விற்க முடியாது நீங்க சொல்லுங்க இந்த நிழலுக்கு எவ்வளவு காசு சொல்லுங்க இப்பவே தராங்க இந்த ஸ்பாட்ல நிழலுக்கா 1 லட்சம் ரூபாய் மாற மாட்டீங்களா பைத்தியக்கார மாற மாட்டேன் நான் ஏன் மாறேன் 1 லட்சம் ரூபாய் ஆமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் நிக்கிறேன்ல ஏன் நிழல்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் நிழல்ல நிப்பேன் இல்ல புரியுதா முதல்ல உண்டெல்லாம் கிடையாது கிளம்பு முதல்ல வேலையை பார்த்துட்டு போற வேலையை பாரு இருங்க இந்த போன் எடுத்துறேன் போன் எடுத்து தரேன் போனை காட்டுங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க இல்ல ஸ்கேன் பண்ணுங்க ஸ்கேனை காட்டுங்க நான் தரமாட்டேன் நினைச்சிட்டீங்களா நான் 1 ரூபாய் போட்டிருக்கேன் வரும் மேடம் செக் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு தான் வந்திருக்கானு வந்துச்சா பைத்தியமா இருப்பானா 1 லட்சம் ரூபாய் போடுறான் நான் இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க நிழலுக்கு போய் நீங்க ஒரு நிழலுக்கு 1 லட்சம் சொன்னீங்க நிழலுக்கு 1 லட்சம் கொடுத்துட்டேன் போங்க நான் எங்க வேணா நிப்பேன் போங்க அப்பா செம்ம வெயிலா இருக்குப்பா இருக்குல்ல பயங்கர வெயில இது மேடம் இந்த காத்து எனக்கு சொந்தமே இந்த காத்து இந்த மரத்தோட காத்து இருக்க அந்த காத்து எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தமா ஓகே ஏப்பா இருங்க வர்றேன் அளவு எவ்வளவு லூசா இருப்பானா இந்த கல் வரைக்கும் தானா இந்த கல் வரைக்குமா கல் வரைக்கும் தானா எவ்வளவு ஒரே நேரா இருக்கா இந்த மரத்து நேரம் இல்லையா அப்ப இந்த இடம் நிழல் இது வரைக்கும் போகுது ஏன் நிழல் இது வரைக்கும் போகுது நிழல் இதுல இருந்து அப்படி சுத்தி நான் ஊர்ல போறியா நிழல் ஃபுல்லாவே இல்ல மேடம் நான் தான் காசு கொடுத்து வாங்கிட்டேன்ல உங்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டேன் நிழல்ல ஆமா அதனால நான் இருக்கிற நிழல் பூரா எந்தெந்த இடத்துல என் நிழல் இருக்கோ அந்த இடம் ஃபுல்லா நான் வந்து சீட்டு போட்டுக்குவேன் சீட்டு போட்டுப்பியா நீ நிழலுக்கு மட்டும் தான் சொன்னேன் இந்த வேலை இங்க வச்சுக்காத சீட்லாம் போட என் புருஷன் வந்து நான் கத்துவான் தேவையில்லாம் பண்ணாத நிழல் எங்க இருக்கோ அங்க நான் இருப்பேன் மேடம் 1 லட்சம் ரூபாய் நீ குத்துட்டீனா இவ்வளவு பெரிய இடத்துக்கு நீ சீட்டு போட்டுப்பியா நான் தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல சொன்னல என்ன சொன்ன
நிழல், அதாவது நிழல் காசு கொடுத்து வாங்கியாச்சு. நீ நின்னு காத்து வாங்குறதுக்கு தான் நீ சொன்ன. கிடையாது மேடம், நிழல வாங்கியிருக்கேன். இந்த நிழல் எங்க வருதோ போகுதோ அது வரைக்கும் நான் சீட்டை போட்டு இருப்பேன். அதுக்கு இங்கிட்டு அதெல்லாம் முடியாது. நீ 1 லட்சம் ரூபா தான் கொடுத்துறேன். 1 லட்சம் ரூபா நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறேன். ஏங்க அது வேண்டாம் ஏங்க. ஐயோ இஎம்ஐ புஷ்டானே 50,000 ரூபாய் வீட்டுக்கு. என்னத்த பண்ணு? அதெல்லாம் நீங்க இனிமே கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நான் வந்து நீங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீங்க எந்த கோர்ட்டுக்கு வேணா போங்க. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அந்த இடத்த எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. எப்ப ரெக்கார்ட் பண்ண? ரெக்கார்ட்ல நீ பண்ணலையே. நீங்க அது உள்ள எழுதும் போது ஜிபேல என்ன போட்டுருக்கேன்னா அந்த இடத்துக்கு தான் போட்டுருக்கேன். நானா விக்கவே இல்ல. தயவு செஞ்சு கிளம்பி. இந்த கதையில என்கிட்ட பேசாதீங்க. இந்த கதையை என்கிட்ட பேசாதீங்க. நான் பேசாத. நீங்க ஏதாவது சொன்னீங்க. நிழல் அஞ்சு கூட சொன்னீங்க. நான் நிழலுக்கு விலை என்னன்னு கேட்டேன். நிழலுக்கு விலைக்கு காசு 1 லட்சம் சொன்னீங்க. 1 லட்சம் கொடுத்தல. 1 லட்சம் கொடுத்தா கொடுக்கலையா? ஆமா. இப்போ நிழல் விலைக்கு வாங்கிட்டேன். இந்த நிழல் எங்க இருக்கு? நீங்களே சொல்லுங்க. அப்ப நிழல் போய்ட்டா நீ போய்டுவியா? நிழல் போய்டுவியா? நிழல் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். நிழல் எங்க இருக்கோ அங்க நான் இருப்பேன். நான் சீட்டு மாதிரி போட்டுக்குவேன். நிழல் நீ நிக்கிறதுக்கும் காத்து வாங்குறதுக்கும் தான் நீ சொன்ன. அதெல்லாம் முடியாது. நீ சீட்டு போறதுக்குலாம் என்கிட்ட சொல்லவே இல்ல. அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயோ இதுவே தேவையில்ல. அதெல்லாம் பண்ணி இருக்காது. பாருங்க மேடம், நீங்க கிடையாது. நிழல நீங்க வித்துட்டிய. இந்த நிழல் எனக்கு நான் நிழல் தான் வித்த, இடத்தை விக்கல நானு. அத தாங்க சொல்றேன். நிழல் எங்க இருக்கு? இடத்துல தான். அப்ப இந்த இடம்ல யாரடா? இந்த நிழல பாருங்க. நீங்க இடத்தை சொல்றீங்க, நான் நிழல சொல்றேன். ஐயோ அப்ப கூட சீட்டு போட முடியாதுப்பா. இது சீட்டு எப்படி போட முடியும்? உங்களுக்கு பூமிக்குள்ள அடிச்சாதான். பூமிக்குள்ள குச்சி வச்சு அடிச்சாதான் பேச்சு. ஆமா. நான் உங்களுக்கு மேல நான் உள்ள இது பண்ணி மேல மரத்திலே கட்டி சீட்டு துணி மாதிரி போட்டு வாழை மாதிரி போட்டுருவேன். எப்ப நீ கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு தான் நீ 1 லட்சம் ரூபாய் போட்ட. அதெல்லாம் முடியாது. நான் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு எவனாச்சும் 1 லட்சம் கொடுக்கிறதுக்கு நான் கேனே நினைச்சியா? ஆமா நீ கேனே தான். கேனே நினைச்சிருந்தா நான் பண்ணேன். நீ நினைச்சிருப்பியா 1 லட்சம் போட்டவனே? ஆஹா எவன்டா அவன் நிழல காசு கொடுத்து விலைக்கு வாங்குறான். அதுவும் 1 லட்சம் சொன்னா உடனே முள்ளங்கி பத்த மாதிரி 1 லட்சம் போடுறானே. அப்படியே அவேஸ் பண்ணிடலாம் பாத்தியா? அப்பலாம் நான் நினைக்கல. மைண்ட்ல அதெல்லாம் நினைக்கவே இல்ல. உனக்கு ஆப்பு வச்ச பாத்தியா? நான் உங்களுக்கு ஆப்பு வைக்கிறேன். நான் ஒழுங்கா கிளம்பி நீங்க இந்த. ஏய் நீ என்ன பண்ணாலும் இந்த தாள ஒண்ணு ஐயோ நான் ஒரு பருப்பு வேகாது. இரு 1 லட்சத்தை நான் என் புருஷன்கிட்ட சொல்லி போட சொல்றேன். இரு அந்த கதையே வேண்டாம். இனிமே நான் வாங்க மாட்டேன். கொடுத்த காசை திருப்பி வாங்கினதா சரித்திரமே இல்ல அந்த கந்தப்பனுக்கு. அப்ப என்ன பண்ணுவே? நான் வருவேன், ஜாலியா சீட்டு போடுவேன். இந்த மாதிரி சீட்ல போற வேலை வச்சுக்காத. இந்த மாதிரி தேவலாத வேலை பண்ணாத சொல்லிட்டேன் நானு. ஒரு பாதை இங்க இருக்கு. இதுல இது உள்ள பாக்குறேன். என்னது விட போற? மெக்கானிக் ஷாப் மாதிரி வச்சு இது பண்ணிக்கலாம்ல. இது மொட்டை காட்டுலங்க எல்லாம் மெக்கானிக் ஷாப்லாம் வைக்க முடியாது. இல்லப்பா, பொருட்கள் தயாரிக்கிறது. ஐயோ நீ எதுமே இங்க தயாரிக்க முடியாது. இது எங்க வீட்டு என் புருஷன் பேர்ல இருக்க இடம். இருக்கட்டுப்பா, இப்பதான் உனக்கு காசு கொடுத்தாச்சுல. 1 லட்சம் தானே கொடுத்தா. இது எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம் இந்த இடம். உன் இடம் யாருக்கு வேணும்? என் நிழல்ல தான் நான் இருக்க போறேன். உன் இடம் எனக்கு வேண்டாம். உன் விட இடம் தேவையில்ல. இந்த நிழல் எங்க இருக்கோ அங்கதான் நான் இருப்பேன். என் இடத்துல தான் நிழலே இருக்குது. அப்ப நீ நிழல் தானே நான் காசு கொடுத்தேன். ஐயோ என்ன பைத்தியக்காரச்சி ஆக்குறானே இவன். என்னங்க நீ அநியாயம் பண்ணிட்டு இருக்க? புரியாதானே? அப்ப ஏங்க சொல்லுங்க. பஞ்சாயத்து கூப்பிடலாமா? அம்மா இங்க வாமா. இங்க வாமா. இங்க என்னம்மா பிரச்சனை? இங்க நானும் அப்பத்துல பாத்துட்டு இருக்கேன். என்னம்மா பிரச்சனை? அம்மா இந்த ஆளு வந்து நின்னாருமா. ஓலா யாலன்னா இங்க இருந்தாங்க. பொதுவா பேசுறாங்க. அவங்க பொதுவா பேசுவாங்க. பொதுவா பேசுறேன்னா இங்க வாங்க, கிட்ட வாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் மடியில ஏத்தி உட்கார வச்சிங்க. கொஞ்சம் பக்கத்துல வாமா. சொல்லுங்க கேக்குது. இல்லம்மா, நான் அங்க இருந்து வெயில்ல வந்து நின்னேன். சரி. வந்து நின்ன உடனே எதுக்கு என் வீட்டு மரத்தை வேலை நிழல்ல நிக்கிறேன்னு கேட்டுச்சு. உடனே என்ன உடனே சத்தம் போட்டுச்சு, விரட்டி அடிப்பேன் அப்படி இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், மரத்தோட நிழலுக்கு வேலை சொல்லுமான்னு கேட்டேன். உடனே சுடுன்னு 1 லட்சம் சொன்னிச்சு. நான் 1 லட்சத்தை கொடுத்துட்டேன். நான் கொஞ்ச நேரம் நின்று போயிடுவாங்களேன்னு 1 லட்சம் சொன்னேன். சொல்லிருக்காங்க. விளக்கண்ண பஞ்சாயத்து வந்திருக்கு. ஆமா, கொஞ்ச நேரத்துல நீ நிழலுக்கு தான் நிக்கிறேன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு நிக்கிறதுக்காக வேண்டி 1 லட்சம் கொடுப்பாங்களா? நான் வந்து மரத்தோட நிழலுக்கு தான் காசு கொடுத்தேன். நிழலுக்கு தான் காசு கொடுத்தீங்க. ஆமா. நிழலுக்கு தான் காசு கொடுத்தீங்க. ஆமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு நிழலுக்கு. கொஞ்ச நேரம் நின்னா சரியா போச்சுல. அது எப்படிமா சரியா போகும்? 1 லட்சம் வந்து நிழலுக்கு நிக்கிற நிழலுக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதுதான் இப்ப நிக்கிற நிழல் தான் நான் சொல்றேன். இப்ப 10,000 ரூபாய் தரமா அந்த ஆளை தயவு செஞ்சு விரட்டிடுமா. அத 10,000 தரேன், கூட எதையும் கூட்டிடு. கூட்டி போறேன். என்னம்மா இது? இந்த ஆளு இப்படி பேசுறாரு. நீ 10 ரூபாய் தரியனா போனஸா? அதையும் பேசுறேன் நானு. அதையும் நீ சொன்னதுக்கு கேட்டுட்டேன். அதையும் 10 ரூபாய் தரேன்னா அது 90,000க்கு இந்த புள்ளி அனுப்பிடு. ஐயோ இவளைய நான் அனுப்புவானா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இருக்கட்டுப்பா, நீ தானே கூப்பிட்டு பஞ்சாயத்து சொன்ன. பஞ்சாயத்து சொன்னா அவங்கள அனுப்பிச்சு விடுவா. எனக்கு நீ காசே தர வேண்டாம். காசே வேண்டாம் எனக்கு. எனக்கு உன் காசு பத்தி நான் கொடுத்த காசு அப்படியே சும்மா வச்சுட்டு போ. இதை அனுப்பிவிடு, நான் கூட்டி போறேன். நீ கிளம்பு. அப்பனா நீ கிளம்புமா. நீ அவரும் கிளம்புங்கம்மா. இடம் வேணும் எனக்கு. பஞ்சாயத்து பண்ண வந்தது நீ அவரு கூட அனுப்புறேன். இந்த இடம் எனக்கு வேணுமா. இந்த நிழல் சரியா போச்சு. 10,000
அனுப்பி விடு. நீ எப்படி சொல்லலாம் எனக்கு? ஏமா நீ கிளம்புமா அவரு கூட. உனக்கு பஞ்சாயத்து பண்ணா நான் சரி வந்து பஞ்சாயத்து நீ பண்ண வேணாம். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவரு கூட என்ன அர்த்தம்? இல்ல நீ வா. நீ யாரு வந்து கூப்பிடுறா? நான் என்ன சொன்னேன்? அத அனுப்ப முடியாது. நீ வா. அம்மா நீ போமா. நீ போமா அவரு கூட போமா. 1 லட்சம் காசு திருப்பி கொடுத்துட்டு உனக்கு என்னைக்கு 1 லட்சம் காசு கிடைக்குதோ அன்னைக்கு நீ கிளம்பி வந்துரு. இவள கூட்டிட்டு போங்க. நான் என்ன கூட்டிட்டு போவா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எப்படி போவேன்? அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுமா. என் இடத்துல வந்து நிக்கிறாமா அவன். பாவப்பட்டு உனக்கு வந்து நான் பஞ்சாயத்து பண்ணா நீ யாருக்கிட்டே என்ன அனுப்பிச்சு விடுற? இப்ப என் புருஷன் வந்து ஒதுக்க மாட்டான். அதான் சொல்றேனே, எதுக்கு அந்த அம்மாவை யாருன்னு தெரியாது. நீ வந்து நீ நீயாச்சு அவராச்சு. இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு இது உருவாயிடுச்சு. நான் உருவாச்சு. ஒரு பாண்டி உருவாயிடுச்சு. இந்த பாரு. அம்மா கிளம்பு. ஏன் 1 லட்சம் காசு உன்கிட்ட இருக்குல்ல? இப்ப கிளம்புனே. எதனா போட்டு அடிச்சு போட்டுறோம் தலை மாட்டே. ஏன் 1 லட்சம் காசு உன்கிட்ட இருக்குல்ல? இருக்குதா? அப்புறம் என்னப்பா? நான் குத்துறேன். நான் அனுப்புறேன் போ. அதெல்லாம் அனுப்ப மாட்டேன். ஒரு தடவை போனதான். அதெல்லாம் ஒரு தடவை போனதான் சொல்றேன். போனா அது நிழல் வச்சு நீ எடுத்து வாங்குவியா? அதெல்லாம் கிடையாது. உன் இடம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். நீ இடம் இல்லனா போ நவுந்து. அப்ப வா போவோம். என்னையா கூப்பிடுற? அந்த 1 லட்சம் காசு யாரே கொடுப்பாப்றா? 1 லட்சம் காசு நான் அனுப்புறேன்றல்ல. அதெல்லாம் வேண்டாம். அந்த 1 லட்சம் ரூபாய் வந்து நான் எப்ப மனசு வருதோ அப்பதான் வாங்குவேன். அது வரைக்கும் நீ என்கிட்ட இருக்கணும். என்னத்துக்கு இருக்கணும்? வீட்டு மாடல வீட்டுல கூட மாட வேலை பார்த்துட்டு இருக்கணும். ஏன் உங்க வீட்டுல வேலை காய்ச்சேன் நானு? வேலை காய்ச்சலாம் வேண்டாம். எனக்கு கூட மாட வேலை பாரு. வீட்டுல இரு. அப்புறமா நான் 1 லட்சம் எனக்கு எப்ப கழிய தோணுதோ அப்ப நான் அனுப்பிடுறேன். வா போ. ஒண்ணு தேவல. போயா நீ. சரியான பைத்தியக்கார சைக்கோ வரப்பான். போயா. யாரு சைக்கோ? நீதான் சைக்கோ. போயா. ஓ இடத்தை விட்டு போறீல்ல? இப்ப நான் இது ஏடா பைத்தியக்காரா நான் எப்படி நீ ஆக்கிரமிக்கிற? நீ என் இடத்த நான் பாத்துக்கிறேன். போயா. பைத்தியம் முடிஞ்சது பாரு போ. நிழலுக்கு போய் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் பைத்தியக்காரா. பைத்தியக்காரா. ஒண்ணு அந்த அம்மா வரணும் இல்ல நீ வரணும். பாத்துக்க. நீ வாமா. இந்தம்மா. ஏய் இல்லம்மா.